அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிஹெச்டி வரையும் படிச்சுட்டு காலேஜ் கரெக்டாக முடியும், 1 மணிக்கு முடியும். பிள்ளைங்கள்லாம் எங்கேயாவது போவாங்க, நான் ரூமுக்கு வந்துடுவேன். எங்கேயுமே போக முடியாது. பிள்ளைங்களோட கூட ஃப்ரெண்ட்ஸுங்களோட கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. கிளாஸில் இருப்பேன், கரெக்டாக வீட்டுக்கு போவேன், சாப்பிடுவேன், மறுபடியும் கிளினிக் போவேன், அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்து தூங்குறது. சாப்பாடு யாராவது பிள்ளைங்க இருந்து செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா சாப்பிடு, இல்லை சாப்பிடாம பட்டினி. அப்படியே ஒரு எம்எஸ்சி முடித்தேன். எம்எஸ்சி முடிச்சுட்டு நான் டிஆர்பியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன். எப்படியாவது பிஜி டிஆர்பி எழுதி பாஸ் பண்ணி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. டிஆர்பிங்கிறது டீச்சர் வேலைக்கு? ஆமாம், பிஜி டிஆர்பி 11th 12th கிளாஸ் டீச்சர் வேலை. ஓகே, அதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் நான். சரி, அப்போ சார் சொல்கிறாங்கன்ட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது பெருசு இல்லை, பிஎட்டை படிப்போம் அப்படி சொல்லிட்டு போய் பிஎட் சேர்ந்தேன். பிஎட்டில் வந்து கவர்மெண்ட்டில் கிடச்சிச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப சென்னையில் வந்து சென்னை பக்கம்லாம் விட மாட்டாங்கல்ல, சென்னையில் வந்து படிக்க முடியாததுனால அங்கேயே இந்த வேலையை வச்சுக்கிட்டே மறுபடியும் பிஎட்டும் போயிட்டு இந்த வேலையை கையில் வச்சுக்கிட்டே அவங்கள்ட்ட வேலை பார்த்துக்கிட்டே பிஎட்டுக்கும் பணம் கட்டி படித்தேன். பிஎட்டுக்கு பணம் கட்டினா அது பிஎட்டுக்கு அதிகமாக வரும். அப்போ ஸ்காலர்ஷிப் 40,000 கொடுத்தாங்க. ஸ்காலர்ஷிப்பை வச்சு படிச்சுட்டேன். அப்போ நம்ம போகிற செலவு வர செலவு அந்த இதுதான். அது கொஞ்சம் நிறையா செலவு வரும், ப்ராஜெக்ட் அது இதுன்னு. பிஎட்லாம் செலவு நிறையா. அப்போ அது வந்து நம்ம வேலை பார்த்தும் பத்தாது. அப்புறம் மறுபடியும் வீட்டில் தான் கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க? ஹாஸ்பிட்டலில் 6,000 கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டல்லனா காலையில் நான் லேபில் வேலை பார்த்துருக்கேன், அதனால் 6 மணிக்கு சுகர் டெஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இதுக்காக எந்திரிச்சு காலேஜ் போகிறதுக்காக போக மாட்டேன். காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக போவேன். அதில் ஒரு 1,500 கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா, இயர்லியராக போனாக்க. அப்புறம் காலைல அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து 9 மணிக்கு குளிச்சுட்டு கிளம்பிட்டு மறுபடியும் காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் 3 மணிக்கு 1 மணிக்கு காலேஜ் முடிச்சாலும் வீட்டுக்கு வந்துடுறது. ஓகே. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு 9 மணிக்கு வந்துட்டு மறுபடியும் அப்படியே ரொட்டீனாக